ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம காலேஜ் கோடுனா என்ன, பிரான்ச் கோடுனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தயாராக இருக்கக்கூடிய ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மாணவ மாணவியர்களே, ரொம்ப முக்கியமானதை பற்றி தான் பேச போகிறோம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் காலேஜ் கோடை தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேறு கல்லூரியில் இடம் கிடச்சிரும். புரியுதுங்களா? அதே மாதிரி பிரான்ச் கோடு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரான்ச் கோடு இருக்கு. இப்போ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா சிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா சிஎஸ் அப்படின்னு நீங்க கிளியரா கொடுக்கணும். அப்படி நீங்க கிளியரா கொடுக்கல அப்படின்னா வேற டிபார்ட்மெண்ட் கிடைச்சிரும். அதனால மாணவர்களே, இந்த வீடியோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போற மாணவர்கள் எல்லாத்துக்கும் நீங்க என்ன ரவுண்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் சார் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கேன், சார் நான் செகண்ட் ரவுண்ட்ல இருக்கேன், நான் தேர்ட் ரவுண்ட்ல இருக்கேன், நீங்க எந்த ரவுண்டானாலும் இருக்கலாம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா காலேஜ் கோட், பிரான்ச் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா வேற கல்லூரியில் இடம் கிடைச்சிரும், இல்லைன்னா வேற பிரான்ச் உங்களுக்கு கிடைச்சிரும். புரியுதா மாணவர்களே? ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காலேஜ் கோட் அப்படின்னா தமிழகத்துல 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. ஒவ்வொரு கல்லூரிக்கும் 4 டிஜிட்ல காலேஜ் கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பரான கல்லூரிங்க, ரொம்ப டாப் லெவலில் இருக்கக்கூடிய கல்லூரி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தெரிக்க விட்டுருப்பாங்க. மெப்கோ ஸ்லங் இன்ஜினியரிங் காலேஜ். அந்த காலேஜுக்கு கோடு நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஜிட்டில் இருக்கும். 4960 அப்படிங்கிறதாங்க இந்த கல்லூரியோட கோடு. கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு இந்த கல்லூரி. சூப்பரான காலேஜ். போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏகப்பட்ட மாணவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு கல்லூரி கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த கல்லூரிக்கு கோடு நம்பர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2764 அப்படிங்கிறது இந்த கல்லூரியோட கோடு நம்பர். புரியுதுங்களா? அப்ப இதுதான் காலேஜ் கோடு. 4 டிஜிட்ல இருக்கும். இந்த கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம காலேஜ் கோடை பத்தி பார்த்தாச்சு. இப்போ அந்த காலேஜில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ், இப்போ சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். அப்போ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரான்ச் கோடு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பிரான்ச் கோட் சிஇ. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா அதோட கோடு சிஎஸ், பிரான்ச் கோட் சிஎஸ். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா எம்இ அப்படிங்கிறதான் பிரான்ச் கோடு. இந்த பிரான்ச் கோடு ரொம்ப முக்கியம். பிரான்ச் கோடை தப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு வேற டிபார்ட்மெண்ட் அலர்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு புரியுதா பிரான்ச் கோடுனா என்னன்னு புரியுதா? அதனால மாணவ மாணவியர்களே, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது காலேஜ் கோடு ரொம்ப முக்கியம், பிரான்ச் கோடு ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இது ரெண்டையும் மாத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜ் கோடு தப்பா என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா வேற கல்லூரி கிடைச்சிரும். பிரான்ச் கோடை தப்பா என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற பிரான்ச் கிடைச்சிரும். அதனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போற மாணவர்கள் காலேஜ் கோட், பிரான்ச் கோட் ரொம்ப முக்கியம். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் காலேஜ் கோடுனா என்ன, பிரான்ச் கோடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.